நான் தளபதி அண்ணனோட தீவிர ரசிகை. அதனால நாங்கள் அதில் 10 வருஷமா இருக்கிறோம். அதனால அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் டேட்டு குத்திருக்கேன். போராட்டம் அண்ணன் தலைமையில போராட்டம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது நம்ம தம்பி அஜித்குமார் அந்த விஷயத்துக்காண்டி போராட்டம் பண்றாங்க. அதுக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் கலந்துக்கிற வந்திருக்கோம். எங்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் வந்திருக்கோம். தாவேக்கால எவ்வளோ வருஷமா இருக்கீங்க கட்சியில்? நான் 12 வருஷமா இருக்கேன். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது? இல்ல இயக்கமா இருக்கும்போதே இருக்கும். என்ன விஷயத்தை பார்த்து அவர்களுடைய கொள்கையில ஈர்த்து நீங்க கட்சியில? மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும். அது எங்க அண்ணன் வந்தாதான் முடியும். அதனால அங்க இருக்கோம். இதுல எங்க அண்ணன் வந்தா இன்னும் மக்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் மக்களையே நேர்ல போய் அவ்வளோக்கா சந்திக்கிறது இல்ல, அவர் நேரடியா களத்துக்கு வரதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. அதை பத்தி களத்துக்கு வந்தா பாதுகாப்பு கொடுக்கணும்ல. பாதுகாப்பு கொடுக்க முடியாம இருக்காங்கல்ல. பாதுகாப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. அதனால அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அப்பதான் களத்துக்கு வர முடியும். இன்னைக்கு வராங்கல்ல. தாவேக்கால என்ன கொள்கை உங்களை ரொம்ப ஈர்த்துச்சு? எனக்கு மக்களுக்காண்டி சேவை இருக்கிற கொள்கை. அது பெண்மணியை கொள்கை தலைவராக போட்டிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால மக்களுக்காண்டி சேவை பண்றதுக்காண்டியே எங்க அண்ணன் வந்திருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க இணைந்து பணி செய்வோம். எதற்கான போராட்டம் இது? அந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிறதா எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இனிமே அது நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இதை பண்ண போறாங்க. அதை பத்தி சொல்லலாம். இல்ல இந்த கட்சி அந்த கட்சி இவங்களால அப்படின்னா கிடையாது. எது நடந்தாலும் எல்லாரும் தட்டி கேட்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை வரணும், தைரியம் வரணும்னு சொல்லிட்டு தான் தளபதி ஆக்ஷன் எடுக்கிறாரு. இவங்க அவங்கள நம்ம குறை சொல்ல விரும்பல. எந்த தப்பு நடந்தாலும் யாரா இருந்தாலும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறதுனாலதான் தளபதி கேட்கணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் எல்லாரும் வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.